கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸின் பேட்டிங்கை பார்த்து ரசிகர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். 2024 IPL தொடரில் அதிக அதிரடி பேட்ஸ்மேன்களை கொண்ட அணியாக இருக்கின்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அந்த அணியின் பேட்டிங் வரிசையிலேயே குறைந்த ஸ்ட்ரைக் ரேட் கொண்டவர் என்றால் அது அந்த அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் தான். இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிரடி ஆட்டம் ஆடி ஆட்டமிழந்து சென்றபின் ஸ்ரேயஸ் களத்துக்கு வந்தார். பில் சால்ட் 37 பந்துகளில் 75 ரன்கள், சுனில் நரைன் 32 பந்துகளில் 71 ரன்கள், ஆண்ட்ரே ரசல் 12 பந்துகளில் 24 ரன்கள் அடித்து இருந்த நிலையில் ஸ்ரேயஸ் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் பேட்டிங் செய்து அணிக்கு பாதகமாக இருப்பார் என்றே பலரும் நினைத்தனர். ஆனால் 10 பந்துகளில் 28 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஸ்ரேயஸ். அதாவது 280 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்து கொல்கத்தா அணியிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்த பேட்ஸ்மேனாக முத்திரை பதித்தார். ஷாம் கரன் வீசிய 18வது ஓவரில் தொடர்ந்து 4 பந்துகளில் 3 சிக்ஸ், 1 4 அடித்திருந்தார் ஸ்ரேயஸ். அவர் ஆட்டமிழந்த பின் ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 261 ரன்கள் குவித்தது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.